ஹாய், நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மெக்சிகன் திரைப்படமான கவுண்டர் அட்டாக். சில ரீஜியனில் இது வந்து கவுண்டர் ஸ்ட்ரைக்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் அட்டாக், கவுண்டர் ஸ்ட்ரைக் ரெண்டுமே ஒரே படம் தான் நெட்ஃப்ளிக்ஸில். படத்தோட கதை என்னென்னா, ரெண்டு லேடிஸ் ட்ரக் மாஃபியா பண்ண மாஸ் மர்டரை ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் அந்த ட்ரக் மாஃபியா இவங்களை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கே மெக்சிகன் ஆர்மி கேப்டன் ஒருத்தர் வந்து அவங்கள காப்பாற்றுறாரு. அப்போ அந்த ஆர்மி கேப்டன் கிட்ட இந்த மாஸ் மர்டரை பற்றி அவங்க சொன்னோடனே அவர் வந்து மிலிட்ரியை வச்சு அந்த பொண்ணுங்களாம் தூண்டி எடுத்துடுறாரு. இதனால் வில்லனுக்கு பிரச்சனையாகிடுது. இதனால் கடுப்பான வில்லன் பழி வாங்கிறதுக்காக அந்த ஆர்மி கேப்டனை கொலை பண்ணுறதுக்கு ஒரு அட்டாக் பண்ணுறாரு. அது ஒரு சாதாரண அட்டாக்காக இல்லாமல் ஒரு சின்ன லெவல் வார் அளவுக்கு ஒரு பெரிய ஃபைட்டாக மாறிடுது. கேப்டன் வில்லன் கிட்டேருந்து தப்பிச்சாரா, அந்த ரெண்டு லேடிஸ்க்கு என்ன ஆச்சு, வில்லன் என்ன ஆனார் அப்படிங்கிறத தீபாவளி பட்டாசு கணக்காக வெடிச்சு சதற படம் தான் இந்த கவுண்டர் அட்டாக் திரைப்படம். படத்தோட கதை பல திரைப்படங்களை பார்த்து அதே டெம்ப்ளேட் கதை தான். நிறைய பேருக்கு ஒரு படம் எப்படி இருக்கணும்னா, படம் ஆரம்பித்த உடனே தீயாக பறக்கணும், எடுத்த எடுப்பில் ஆக்ஷன் பிளாக் டம்மு டிம்முன்னு ஃபைட்டு டமால் டிம்முன்னு சுட்டுட்டு ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதில் ஒரு ஆள் நான் ப்ரோ. எனக்கு படம் ஓப்பனிங் ஆனதுமே என்ன ஆகுது, அடுத்து என்ன வேகமாக ஓடணும். அதை விட்டுட்டு ஸ்லோ பர்ன் மூவியெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி படம் எனக்கானது. உண்மைதான், நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஸ்லோ பர்னர்லாம் கிடையாது. படம் ஆரம்பிச்சுல தடால் அடி தான். ஏன்னா ஓப்பனிங்லேயே ஒரு அட்டாக் சீன் நடக்கும். அந்த அட்டாக் சீன் முடித்ததுக்கு பிறகு தான் கதைக்குள்ளேயே போவாங்க. ஹீரோ யார், ஹீரோட டீமில் யார் இருக்காங்க, அந்த ரெண்டு லேடிஸ் யார், அந்த வில்லன் யார் அப்படின்னு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனுக்காக ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துப்பாங்க. திரும்ப அந்த அட்டாக் பண்ண சீன் வரும். அந்த அட்டாக் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஃபுல்லாக பப்ஜி மோடு தான். டமால் டிமில் டுமில் டுமில் டமால் டமால் தான். பப்ஜி ஃபேன்ஸ் மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். ஐயோ, உண்மையாகவே இது பப்ஜி ஃபேன்ஸுக்கான படம். நீங்கள் பப்ஜி விளையாடுறவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய டுமில் சத்தம் தான் படத்தில். லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி ஒரே நைட்டில் முடிகிற அந்த அட்டாக் சம்பந்தம் தான் படத்தோட கதை. அந்த அட்டாக் நடக்கும்போது கேப்டன் கிட்ட அந்த ரெண்டு லேடிஸையும் கொண்டு வந்து சேர்க்குற அந்த ஸ்க்ரீன் பிளேயும் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. கேப்டனாக நடித்தவரும் அவங்க டீமில் நடித்தவங்களும் சரி எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க டீமுக்குள்ளே அந்த பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேப்டனாக நடித்தவர் தன்னோட டீமை லீட் பண்ணும்போதும் தன்னோட டீமுக்காக துடிக்கும் போதும், யாருக்கா அடிப்படிச்சுன்னா துடிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி சீன்லாம் ஒரு ப்ராப்பர் ஆர்மி கேப்டனுக்குள்ள பாடி லாங்குவேஜ் சூப்பராக நடிச்சு. படத்தில் ஆக்ஷன் பிளாக் எப்படி போகும்னா, ஒரு 10 நிமிஷம் ஆக்ஷன் பிளாக் போகும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகும், மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆக்ஷன் பிளாக் மறுபடியும் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், அந்த மாதிரி தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஆக்ஷன் பிளாக் நடந்து முடியும் போது அவர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரும் அட்டண்டன்ஸ் தான் எடுப்பார். அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த படத்தில் பார்க்கும்போது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட KGF 2ல் ஒரு பெரியம்மான்னு சொல்லி ஒன்று வரும் இல்லையா, அதுவும் இந்த படத்துலேயும் வருது. அது என்னமோ ரொம்ப காமன் ப்ராப்பர்ட்டி ஆகிடுச்சு. இப்போ வர எல்லா ஆக்ஷன் படத்துலையும் அந்த கன்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் படத்தில் எனக்கு குறைய தெரிஞ்சதுன்னா படத்தோட வில்லன் தான். ஒரு அரகண்ட் வில்லனாக அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சீனும் படத்தில் கிடையாது. ப்ளஸ் அவரோட ஆக்டிங்கும் ட்ராமா லெவலுக்கு தான் இருந்துச்சு. அதனால் எப்படியோ நீ அடி வாங்க தான் போகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வில்லன் மட்டும் இல்லை, படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் எந்த ஒரு கேரக்டருக்குமே டீட்டெயிலிங் கிடையாது. படத்தோட கிளைமேக்ஸ் யூஷுவல் கிளைமேக்ஸ் தான். வின்னர் சிக்கன் டின்னர் கதை தான். படத்தில் லாஜிக் ஓட்டலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனாலும் துப்பாக்கி சத்தம் அதிகமாக கேட்கறதுனால இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரிய மாட்டேங்குது. கேஷுவலாக ஒரு படம் பார்க்கணும், ஆனால் அது வேகமாக போகணும் அப்படின்னு நினச்சா இந்த படம் பார்க்கலாம். இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் இல்லை, ஆனால் 1.5 மணி நேரத்தோட ரொம்ப கம்மியான லென்த்து தான். 1 hour 25 minutes நினைக்கிற படத்தோட ரன்னிங் லென்த்து. அதனால் படம் ஆரம்பிக்கிறதும் தெரியறதில்ல, முடிகிறதும் தெரியறதில்ல. எனக்கு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பர்ஃபெக்ட் சாய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. பாய்.